இன்றைக்கி நம்ம சாடின் முட்டை போட்டு வைக்க போகிறோம். அதுக்குள்ளே ஐட்டத்தை சொல்கிறோம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகுத்தாளிப்பு, வெங்காயம் ஆனால் பூண்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். இதை சாடின்னு முள்ளை எடுத்து தனியாக வந்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சந்தான் ஒரு முட்டை அவிச்சிட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வெட்டி இதெல்லாம் போட்டுக்கணும். தக்காளி வெட்டி வச்ச தக்காளி உருளைக்கிழங்கு போட்டுருணும். நல்லா எண்ணெயிலே வதக்கணும். தேவைக்கு உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் 1.5 கல் போட்டுக்கணும். கோழி மசாலா, மூணு கல் போட்டுக்கணும். ஓகே, நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சாடினை போட்டு வந்துட்டோம். தேவலுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப கிண்டாதீங்க. அந்த சாடின் உடையாமல் இருக்கிறதுக்கு சைட்டில் மட்டும் அப்படி கிட்டாங்க. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கங்க. வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க. 2 முட்டை அந்த கறி மேலேயே ஊற்றிக்கங்க. அதை ஊற்றிட்டு கிண்டாதீங்க. கொஞ்ச நேரம் அதிலே வேக விட்டோம். அந்த கறியிலேயே ஒரு 3 நிமிஷம் சென்று கிண்டி விட்டுருங்க. ஓகே, தேவைக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க தேங்காய் பால் ஊற்றி. ஓகே, கடைசியாக அவிச்சி வச்ச முட்டையை பொரிச்சு வச்சுருக்கோம். அதை போட்டுருவோம் கடைசியாக. ஓகே, நம்மளோட சாடின் பொரிச்ச முட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. ஓகே, நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.